வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு அப்புறமும் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய எளிமையான உடற்பயிற்சிகள் என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்யும்போது எப்படியெல்லாம் நமக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருக்கிறத விட தினமும் நம்ம எளிய உடற்பயிற்சிகளை செஞ்சோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அந்த 50-60 வயதுகளில் கூட நம்மளுடைய உடல் பலமாக தான் இருக்கும். நமக்கு அந்த மூட்டு வலி, முடக்குவாதம், கை கால்களில் வலி ஏற்படுவது, முதுகு வலி ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல், இதயம் தொடர்பான பிரச்சனைலாம் இல்லாமல் நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை 50-60 வயதுகளிலுமே பெற்றுக்கொள்ளலாங்க. அப்போ மூளையும் மனநலமும் ஒருங்கே அமைவதற்கு ஒரு சில உடற்பயிற்சிகள் செய்யணும். ஸோ அது என்னென்ன உடற்பயிற்சிகள், அந்த உடற்பயிற்சிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குறுநடை நம்ம செய்யணுங்க. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் மினி வாக்கிங், சின்னதாக வாக்கிங் பண்ணணும். அது குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் இந்த குறுநடை. இந்த குறுநடைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தூரம் நடந்தால் போதும். அது நீங்கள் வேகமாக நடக்கணும் அப்படின்னும், மூச்சு வாங்க நடக்கணும் அப்படின்னும், வேர்க்க விறுவிறுக்க நடக்கணும் அப்படின்னும் எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதிக தூரமெல்லாம் உங்களால் முடியாமல் நடக்கிறத விட முடிஞ்ச தூரம் நீங்கள் நடந்தால் போதும். 10லிருந்து 15 நிமிடங்கள் நடக்கும்போது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், பிபி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டம் உங்களுடைய உடல்ல சிறப்பாக இருக்கும். அந்த 50-60 வயதுகளிலுமே கை கால்கள் பலமாக இருக்கும், பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாம நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. குறிப்பா உடல் பருமன்லாம் உங்களுக்கு இல்லாம சுகர் ப்ராப்ளத்துல இருந்தா நீங்க விடுபட்டு விடலாம். அப்ப குறுநடை அப்படின்றது உங்களுக்கு வேணும். ஸோ அந்த குறுநடை பண்ணும்போது உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய துணைவரோட நீங்க செல்லலாம், அல்லது உங்களுடைய மகன் மகள்களோட செல்லலாம், பேரன் பேத்திகளோட கூட செல்லலாம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதுக்கு அப்புறம் கூட குறுநடையை நீங்க மேற்கொள்ளலாம். நாற்காலி பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யணுங்க. ஸோ நாற்காலி பயிற்சிகள் அப்படின்றது எதுவும் கஷ்டமான ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எளிமையான உடற்பயிற்சிகள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய நாற்காலி பயிற்சியை ஸ்குவாட் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்குவாட் உடற்பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுடைய உடல் தசைகள் வலுவாக இருக்கும், எலும்புகள் வலுவாக இருக்கும். குறிப்பாக அந்த இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் பலமாக இருக்கிறதால இடுப்பு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. இதனால் கீழ் உடல் தசைகள் வலுவாகும், உடல் சமநிலையாக உங்களுக்கு இருக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் எந்த இடத்துலையுமே நிற்கலாம், நடக்கலாம், உங்களால் எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும். அப்போ நாற்காலி பயிற்சிகள், இது ஸ்குவாட் பயிற்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கணும், மறுபடியும் உட்காந்து எழுந்திருக்கணும். ஸோ இந்த உட்காந்து எழுந்திருக்கும் போது வேகமாக உட்காந்து எழுந்திருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. மெதுவாக உட்காந்து மெதுவாக நீங்கள் எழுந்திருக்கலாம். உங்களால் முடிந்த நேரம் நீங்கள் செய்யலாம். இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது அதிக நேரம் செய்யணும் அப்படின்றதெல்லாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாங்க. ஸோ நீச்சல் பயிற்சி அப்படின்றது நீச்சல் தெரிஞ்சவங்களும் செய்யலாம், நீச்சல் தெரியாதவங்களுமே நீச்சல் பயிற்சி செய்யலாம். அது எப்படின்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நீச்சல் பயிற்சி நிறுவனங்கள்ல ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் மூலமாக நமக்கு ஒரு கைடு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய மூலமாக இந்த பாதுகாப்பு உபகரணமாக இருக்கக்கூடிய இந்த ரப்பர் வளையம், ஸோ அதெல்லாமே நீங்கள் டியூப் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அதனால நீச்சல் பயிற்சி அப்படின்றது அனைவருமே செய்யக்கூடிய ஒன்று தான். இந்த நீச்சல் பயிற்சி எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னா, வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் 6 அல்லது குளங்கள்ல நீங்க நீச்சல் அடிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள்ல நீங்க நீச்சல் அடிக்கலாம். நீச்சல் அடிக்கும் போது உங்களுடைய சக நண்பர்கள் அங்க வரும்போது நீங்க அவங்களுடைய உரையாடும் போது உங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் இருக்காது. சமூக தொடர்பான சமூக சிந்தனைகள் உங்களுக்கு உயரும். பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா தான் நீங்க எப்பவுமே சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நெகட்டிவ் தாட் உங்களுக்கு இருக்காது. குறிப்பா அந்த மன அழுத்தத்துல நீங்க விடுபட்டு வெளியே நீங்க பரந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பா அந்த நீச்சல் பயிற்சி அப்படின்றது உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னா, உங்களுடைய மூட்டுகளை இலகுவாக்கும், எலும்புகளை ஆரோக்கியப்படுத்தும், உடலை இன்னும் சுறுசுறுப்பாக்கி ரத்த ஓட்டத்தை உங்களுக்கும் சிறப்பாக பராமரிக்கும். ஸோ நீச்சல் பயிற்சி செய்யலாங்க. சுவரில் புஷ்அப் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தாராளமாக செய்யலாம். மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு தான் சுவரில் புஷ்அப் செய்யலாம். இதுக்கு நீங்க அதிக ஆற்றல் பயன்படுத்தணும், அதிக நேரம் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வேகமாக செய்யணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. இது ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கும். நீங்க கீழ் தரையில புஷ்அப் பண்ண வேணாம். ஏன்னா 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கீழ் தரையில புஷ்அப் பண்றது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும். ஆனால் சுவரில் புஷ்அப் அப்படின்றது நீங்கள் பண்ணலாம். தசைகள் எலும்புகள்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சுறுசுறுப்பு அந்த 60 வயதிலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அமர்ந்த நிலை உடற்பயிற்சியை வயதானவர்கள் செய்யலாம். 50-60 வயதுகளிலுமே இந்த அமர்ந்த நிலை உடற்பயிற்சி அப்படின்றது ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாற்காலியில் அல்லது கட்டில் அமர்ந்துக்கணுங்க. அமர்ந்தபடி காலை நீங்கள் தூக்க வேண்டும். இது என்ன உங்களுக்கு எப்படி பெனிஃபிட் தருது அப்படின்னா, கால் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த அமர்ந்த நிலை பயிற்சி இருக்கு.
தடுமாறி கீழே விழக்கூடிய அந்த பேலன்ஸ் தடுமாறி கீழே விழக்கூடிய அபாயத்தை இந்த அமர்ந்த நிலை உடற்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு வந்து குறைச்சிருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாற்காலி கட்டிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அமர்ந்த நிலை பயிற்சி செய்கிறீங்கன்னா அது வந்து குஷன் நாற்காலி மாதிரி இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பறிச்சிக்கிறதால நல்லது தான். கட்டிலெல்லாம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு டேமேஜ் ஆகாத நாற்காலி கட்டிலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அமர்ந்த நிலை பயிற்சியை நீங்கள் சாத்தியமாக பண்ணலாம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. ஒற்றைக்கால் சமநிலை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சியாக இருக்குங்க. ஸோ இந்த ஒற்றைக்கால் பயிற்சி சமநிலை அப்படின்றது நம்மளுடைய உடல்நிலையை வந்து பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் வந்து ஒற்றை காலில் நீங்கள் நிற்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு காலில் மற்றொரு காலை மாற்றி சில நிமிடங்கள் வந்து நீங்கள் நிற்கணுங்க. ஒரு காலில் 5 நிமிஷமோ அல்லது இன்னொரு காலில் 5 நிமிஷமோ, ஒரு காலில் 10 நிமிஷமோ இன்னொரு காலில் 10 நிமிஷமோ உங்களால் முடிந்த நேரம் நீங்கள் நிற்கலாம். முடியாமல் கால் தடுமாறக்கூடிய அளவுக்குலாம் நீங்கள் நிற்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சிறிது சிறிதாக நீங்கள் வந்து பழகணும். ஸோ ஒரு நாள் வந்து ஒரு நிமிஷம் வலது காலை நின்றுட்டு இடது காலை தூக்கி வச்சுக்கணும். அதே போல் இடது காலை நின்றுட்டு 1 நிமிஷம் வலது காலை தூக்கி வச்சுக்கணும். அது 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் ஆகலாம். அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களால் கால் வலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒற்றை கால் சமநிலை செய்யணும் அப்படின்றது அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன நீங்கள் வந்து கையெடுத்து வணங்கி சூரியனை வந்து வணங்க மாட்டீங்க. மற்றபடி நீங்கள் நிற்கிறது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஒற்றை கால் சமநிலை கால் பாத தசைகளை கூட உங்களுக்கு வலுப்படுத்தும். பாத எலும்புகளை பலப்படுத்துறத பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஆரோக்கியமாக நிற்க முடியும், நடக்க முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும், வர முடியும். ஸோ அப்போ பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒற்றை கால் சமநிலை அப்படின்றத பண்ணலாம். சைக்கிள் ஓட்டுதல் உடற்பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும் போது அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். வீட்டில் நிற்கக்கூடிய பழைய சைக்கிளை ஸ்டாண்டு போட்டபடி ஓட்டலாங்க. அல்லது சில கிலோமீட்டர் வந்து சாலையில் நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு வரலாம். உடற்பயிற்சி உபகரணங்கள் ஒன்றான நிலையான சைக்கிள் ஃபிக்ஸ்டு சைக்கிளை வாங்கி வீட்டிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயுமே நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம். சைக்கிள் ஓட்டுதல் அப்படின்றது வந்து இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கும். குறிப்பாக பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் உடல் தசைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த சைக்கிள் உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு உடற்பயிற்சி வந்து இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த உடற்பயிற்சியுமே செய்யாமல் இருக்கிறத விட நடைப்பயிற்சி செய்வது உடலுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இல்லையா? இப்போ தினமும் ஏதேனும் உடல் வந்து செயல்பாடுகளில் ஈடுபட்டால் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் குறையும். சர்க்கரை நோய் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களுடைய தாக்கத்தை எல்லாம் குறைச்சிக்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடிய எளிய உடற்பயிற்சிகள் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய உடல் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்குமா, மனநலம் ஆரோக்கியமாக இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தினமும் ஏதாவது உடல் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது உடல் நலத்தை தவிர மனநலத்தையுமே நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். இப்போ உடற்பயிற்சி வந்து மனநலம் சீராக இருக்கிறது தான் செய்யும். இப்போ வயதாகும் போது ஏற்படக்கூடிய மனத்தடுமாற்றம், பதற்றம், மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்குமே உடற்பயிற்சி வந்து உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த டிமென்ஷியா, பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி வியாதிகள் இருக்குங்க இல்லையா? ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை நீக்கிறதுக்கு, அதாவது மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே அது உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் அதிகமாக போட்டு செய்யக்கூடிய செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்மில்ல ஓடுறதெல்லாம் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடாது. வயதானவர்கள் த்ரெட்மில்ல ஓடும்போது வயதான காலத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து பேலன்ஸ் தடுமாறும். த்ரெட்மில்ல ஓடணும்னா இன்னும் பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுறதுக்கு அபாயம் இருக்குது. அது மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது வெயிட் அதிகமாக போடக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதிக நேரம் உடலை வறுத்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யக்கூடாது. குறிப்பாக வந்து த்ரெட்மில்ல நீங்கள் ஓடக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஜிம் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது எப்போதுமே ஆரோக்கியம் கிடையாது. ஸோ உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். இந்த எளிய உடற்பயிற்சிகள் யோகா போன்ற இந்த உட்கார்ந்து அமர்ந்து செய்யக்கூடிய எளிய உடற்பயிற்சிகளை செஞ்சு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.